குட் ஈவினிங் சார். என் பேர் மோகன்ராஜ். நான் வந்து வெள்ளூர்லேருந்து வரேன். ஸோ இந்த மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட் வந்து எனக்கு ஒரு சோஷியல் மீடியா மூலயமா தான் தெரியும். ஸோ நான் வந்து இந்த ஈவி பற்றி லேர்ன் பண்ணிக்கணும்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எனக்கு வந்து கரெக்டான டைமில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஆனால் எனக்கு இந்த 2 டேஸில் எப்படி லேர்ன் பண்ண முடியுன்றது ஐடியா இல்லை. ஸோ ஆனால் இந்த 2 டேஸில் நான் வந்து கற்றுக்கினது நிறைய விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மோட்டார்ஸ் என்ன, கண்ட்ரோலர் என்ன, பேட்ரி என்ன, ஸோ டிசி கன்வெர்ட்டர் என்ன, ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்தளவுக்கு யாரும் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் காலேஜில் படித்த அளவுக்கு கூட அந்தளவுக்கு நல்ல ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நான் உண்மையிலே நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சாருக்கு. அப்புறம் என்னோடய கோல் என்னென்னா, ஸோ நான் ஈவியில் நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். ஸோ அதிலேருந்து எனக்கு வந்து இன்டெப்த்து எனக்கு தெரியாது. நான் வந்து சேல்ஸ் ஃபீல்டில் இருந்தேன், ஓவராலாக இருந்தேன். ஸோ இன்டெப்த்தாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு ஈவியில். ஸோ மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட் அது நேம்லேயே வந்து தெரியுது. ஸோ அவங்களோட கேரியர் அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 25 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 25 இயர்ஸ் வந்து அவங்க எவ்வளோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு 1000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க. அதில் 100+ மெம்பர்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இன்னும் சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்டெப்த்தாக வந்து அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி இன்னும் 2 இயர்ஸில் டெக்னாலஜியும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ கரண்ட்டில் என்ன டெக்னாலஜி இருக்குது லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சார்.